ராமராமா குருவாசரக வியாழக்கிழமை 26ஆம் தேதி விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி அஷ்டமி திதி மதியம் 2:37 வரை, பின்பு நவமி. திருவாதிர நட்சத்திரம் சாயங்காலம் 6:49 வரை, பின்பு புனர்வசு நட்சத்திரம். சோபன யோக பவகரணம். இன்னைக்கு அசோகாஷ்டமி. ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. அசோக அஷ்டமி என்றால் என்ன? அதன் சிறப்பு என்ன? சோகா அப்படின்னா தெரியும், துன்பம். அதற்கு நேர் எதிர்மறை அசோகம், துன்பம் இல்லாதது. அதுதான் அசோகம்னு பேரு. இன்றைய தினம் நாம் சில காரியங்கள் பண்றதுனால சோகம் துக்கத்திலிருந்து விடுபடுறோம். அசோக மரம் அப்படின்னு மருதாணி மரத்துக்கு பேர். மருதாணிய அரைச்சு கையில இட்டுக்கிறாளே பெண்மணிகள்லாம், அந்த மருதாணி மரத்துக்கு அசோக மரம் அப்படின்னு பேரு. சோகத்தை போக்கடிக்க கூடியதான மரம் அது. அதனாலதான் அதுக்கு அசோக மரம் அப்படின்னு பேரு. அதனாலதான் மருதாணி எல்லாரும் மங்கள காரியங்கள்லாம் அரைச்சு கையில இட்டுக்கிறோம். இந்த நாள்ல அசோகாஷ்டமி, சோகத்தை போக்கடிக்க கூடியதான அஷ்டமி. அதனாலதான் இதுக்கு அசோகாஷ்டமின்னு பேரு. இந்த நாள்ல பெண்மணிகள் சுத்தமான இடத்துல மருதாணி மரங்களை நடலாம். நட்டு அவைகளுக்கு தண்ணீர் ஊற்றி அவைகளை வளர்க்க ஆரம்பிக்கலாம். இவ்வாறே வளர்ந்த மருதாணி மரத்திலிருந்து முட்கள் இல்லாம 7 இலைய எடுத்து ஸ்லோகத்தை சொல்லி வாயில போட்டுன்னு மென்று சாப்பிட வேண்டும் பெண்மணிகள். இப்படி பண்றதுனால அவர்களுடைய சோகங்கள்லாம் விலகிறதுன்னு சாஸ்திரம். துவாம் அசோக நராபீஷ்ட மதுமாச சமுத்பவா பிபாமி சோக சந்தப்தா மாம் அசோகம் சதா குரு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு 7 மருதாணி இலைகளை சாப்பிட வேண்டும். ராமராம்.